சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. செல்லம், ஏன் அழுகுற? எங்க அம்மா தான் சொன்னாங்களா, திட்டாங்களா, என்னன்னு சொல்லு. ஆமாங்க, உங்க அம்மா இருக்கிறதா எனக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இருக்கவே பிடிக்கல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னம்மா அப்படி என்ன சொன்னாங்க? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? காலைல சாப்பிட்றதுக்கு உப்புமா பண்ண சொன்னாங்க. எனக்கு உப்புமா பண்ண தெரியாது. அதனால அவங்க ஒன்னா கேட்டு பண்ணனா அது அவங்களுக்கு பிடிக்கல போல. என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அதான் திட்ட மாட்டாங்களே. அப்படி நீ என்ன கேட்ட? இப்படி ஒன்றும் பேச கேளுங்க. உப்புமா பண்றதுக்கு எத்தனை விசில் விடுவாங்கன்னு கேட்டேன். அதுக்கு இப்படி திட்டுறாங்க. பாவி, கண்ணீர் உப்பு தான், கடல் நீர் உப்பு தான். உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண பாரு, அது நான் பண்ண பெரிய தப்பு தான். பாருங்க, இப்ப நீங்க கூட என்ன கலாய்க்கிறீங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போங்க. உன் பொண்ணு கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா போன் கீன் பண்ணாலா? திருப்பி எப்போ வருவா? ஏன் கூடயா? உங்க கூட சண்டை போட்டு போலாமா? என் கூட தான் ஒரு சண்டை இல்லை. உங்களாலதான் வீட்டை விட்டு போனா. சரி விடுவாமா, எப்போ வரும்னு சொன்னாலா? நேற்று கால் பண்ணமா, அவ எடுக்கவே இல்லை. சரி அவளா கூப்பிடட்டும்னு சொல்லி நானே விட்டுட்டேமா. அம்மா அப்ப நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஆபீஸ்ல சேலரி டே, நாளைக்கு முழு சம்பளத்தையும் தந்துருவாங்க. புடவை எடுத்து தரேன். என்னங்க, என்னை விட்டு உங்க அம்மா கூட புடவை எடுத்து தரீங்களா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நான் ரெடிதான் வரவா அத்தை, நான் தட்டெடுத்துட்டு வரவா, பத்தாது தண்ணி நான் குடிக்க, அண்டால கொண்டு வா தாகம் தணிக்க, கேடா வெட்டி குண்டாங்கத்தை என் பசி நான் தணிக்க. சொந்தக்கார பொண்ணாச்சுன்னு சொல்லி நம்ம பையனுக்குள்ள கிட்ட வச்சா இவளுக்கு ஒரு வீட்டு வேலை சேர்த்துறீல. மறுமாறு ஒரு நிமிஷம் இந்த கிச்சனை கொஞ்சம் ஆமா. சொல்லுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? நம்ம தட்டெடுத்துட்டு வரட்டா? நான் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாம்பாரா? சாம்பார்லாம் வேணாம், கறி எடுத்து சமைங்க. ஞாயிற்றுக்கிழமை சமைச்சிக்கலாமா? இப்ப இருக்கிற சாப்பாடு ஓகே. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு இல்ல, இதே கடைக்கு பாசிப்பருப்பு வாங்கிட்டு வரையா? ஓகே, பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். பாசி பயிர்லமா? பாசிப்பருப்பு மறக்காம பாசிப்பருப்பு வாங்கிட்டு வா. ஓகே, பாசிப்பருப்பு வாங்கிட்டு வரேன். பாசிப்பருப்பு அத்தை என்ன கத்த? பாசிப்பயிர் வாங்கிட்டு வந்துட்ட. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? உடனே நான் என்ன சொல்லிவிட்டேன்? பாசி பருப்பு தானே வேண்டாம் சொல்லிட்டு திரும்பி போய் பாசி பயிரை வாங்கி வந்திருக்கேன். ஒரு பாசி பருப்புக்கும் ஒரு பாசி பயிர் கூட ஒரு வித்தியாசம் தெரியல. இந்த கறி குழம்பு தம்பியா, கறி குழம்பு உனக்கு இன்னைக்கு இருக்கு. A few minutes later. சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராவது தடுக்க முடியுமா? சொல்லுங்க, சுத்தி சுத்தி வாட்டம் போடுற இந்த வயசிடம் யாராச்சும் விலக முடியுமா? அத்தை சொல்லுங்க, நான் வண்டி நல்லா ஓட்டுறேன்னா உங்க பையனோட நல்லா ஓட்டுறாத்த. வண்டியில நல்லா தான் ஓட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா போமா, நெஞ்சு பக்குன்னு இருக்கு. அத்தை ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரிம்மா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இந்த லைசன்ஸ் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வச்சிருக்கியா? போலீஸ் மாட்டினா அதெல்லாம் வேணுமா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்க பயப்படாம வாங்க. எங்க பாரு மருமகளே, போலீஸ்லாம் நிக்கிறாங்க. வண்டி நிப்பாட்ட சொல்றாங்க. நிப்பாட்ட மருமகளே. என்னம்மா வண்டியை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வரீங்க? உங்களோட லைசன்ஸ் ஆர்சி புக்ல இருக்கா? எங்க எடுத்து காட்டுங்க. ஐயோ சாரி சார், நாங்க லைசன்ஸ் ஆர்சி புக்ல வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். கையில எவ்வளவு கட்டலாம் சொல்லுங்க, கட்டி நம்மள்ட்ட எல்லாமே இருக்குன்னு சொன்னா இப்ப இல்லைன்னு சொல்றேன். ஏமா வண்டி ஓவர் ஸ்பீடு, லைசன்ஸ் ஆர்சி புக் எதுவுமே கிடையாது. 1500 ரூபாய் ஃபைன் ஆகும். ஓகேவா? ஓகே சார், 1500 கட்டிடுறோம். அத்தை வீட்டுல இருந்து காப்பருக்கு முன்னாடி உங்க பையன் 1500 உங்களுக்கு கொடுத்தாருல்ல, அது அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. நம்ம மகன் யாருக்கு தெரியாம தானே கொடுத்தா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சு? போட கண்ணி பாத்துட்டாலா? இவளுக்கு நம்ம காசு கையிலே பொறுக்காது. என்ன பண்றது, கொடுத்துருவோம். 1500 போட கூட போகட்டும் மருமகளே. எங்கிட்ட லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே இருக்குன்னு சொல்லியே ஏன் போலீஸ் கேட்கறதுக்கு அது எல்லாமே இல்லைன்னு சொன்னேன். போங்க, இப்ப கூட என் லைசன்ஸ் இருக்கு. அடிப்பாவே லைசன்ஸ் வச்சுட்டு எனக்கு இல்லைன்னு சொல்ல கொடுத்துருக்கலாம்ல. இப்போ 1000 வீணா போச்சு பாரு. ஆட நீங்க போகத்தா, 1000 போடா போகட்டும். லைசன்ஸ் மூஞ்சி நல்லாவே இருக்காத்த பாக்குறதுக்கு. அதை எப்படிதான் போலீஸ் கிட்ட போய் காட்ட முடியும்? தாமரை தமிழக அதுக்கு உன் காசு எடுத்து கொடுக்க வேண்டியது. என் பேர்ல மட்டும் மூஞ்சியா நல்லாவா இருக்கு? நேர்லயே போய் மாதிரி தர இருக்கு. வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு. எங்க கல்யாணம் வந்தது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகவே இல்லைங்க. எங்க அம்மா வேற வான்னு கூப்பிட்டே இருக்காங்க. நீங்க நாளைக்கு வரீங்க? நானும் நீங்களும் போயிட்டு வந்தோம்ல எங்க அம்மா வீட்டுக்கு. என்னம்மா உனக்கே எங்க அம்மா பத்தி நல்லா தெரியுமில்ல. நம்ம ரெண்டுத்தையும் உங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்கம்மா. அத்தை ராசமா வச்சுக்கிறீங்க. நீங்க வரீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. எப்படி? அத்தை வா மருமகளே, நான் அதிகமா கிச்சன் பக்கம் வந்திருக்கேன். ஏன்னா சாப்பிட வச்சா பக்கம் வந்திருக்கேன். ஏன்னா நான் சமைக்கல, சமைச்சப்பன்னு சொல்றேன் வா. ஐயோ அத்தை, நான் அதுக்கு வரலத்த. உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னம்மா? ஃப்ரெண்டு ராஜி இருக்கால்ல, அவ்வளோ உங்க ஹஸ்பண்ட் வெளியே படத்துக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிருக்காங்க. அவங்க மாமியார் இருந்துட்டு வெளியெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க போல. உடனே புருஷன்கிட்ட சண்டை போட்டு அவங்க மாமியார் அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டாத்த. சரிம்மா, இப்பயும் இதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வேற வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு இருக்காங்க. அதான் உங்க பையனை கூப்பிட்டு நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். போட்டு ஒரே வாரத்தில் திரும்பி வந்துருவேன். ஓ இவ வீட்டுக்கு போக பிளான் பண்ணிட்டா. இப்ப போக விட்டுருவா. இல்லாட்டி இவனே நம்ம பையன் சொல்லி நம்மளே அனாத ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருவா. தெரியுமா மகளே, சந்தோஷமா போயிட்டு வா. நான் மற்ற மாமியார் மாதிரிலாம் கிடையாது. நீ சந்தோஷமா போயிட்டு வா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை.